அடித்து பிடிக்கக்கூடிய சக்தியை நீ முடிக்க வந்தானே. என்ன யாருக்கு சொன்னா? எனக்கு சொன்னோம். பொறுப்பான தலைவி யாரு? நான் தான். இந்த இடத்துல ஒரு வேலை செய்ய யாரோட அனுமதி வேணும்? இந்த இடத்துல வேலை செய்யணும் எதுக்கு உங்களை நான் கூப்பிடுறேன்? நான் வேற யாராவது வச்சு வேலை எடுத்துட்டு போயிருந்தேன். இது எதிர்ப்பதமான பதில். நான் என்ன கேக்குறேன்? நீங்க கேக்குறதுல பதில் சொல்லுங்க. எழுதி வச்சிருக்கீங்களா? உங்க வீட்டுக்குள்ள நான் உள்ள நுழையணும்னா? ஏன் வீட்டுக்குள்ள நீங்க எதுக்கு நுழையறீங்க? சும்மா சொல்ற கேட்காம வந்து பேசாத. உங்க வீட்டுக்குள்ள நான் உள்ள நுழையணும்னா கதவை யாரு திறந்து விடணும்? நான் திறக்க மாட்டேனே. உங்கள மாதிரி ஆளுங்க வந்தா. இது தப்பான பேச்சு. இது பேச்சா? இது சரியான பேச்சு. ஏங்க சாதாரணமா உங்க வீட்டுக்குள்ள நான் வரணும் யாரு கேக்குறதுன்னா இவர் எதுக்கு என் வீட்டுக்கு வரணும்? நான் ஏன் கதவை திறக்கணும்? இவ்வளவு நியாயத்தை நான் ஏன் பேசுறேன்னாக்க உங்களுக்கு தெரியாம உங்க இடத்துக்குள்ள என்னோட மான் உள்ள நுழைஞ்சிருச்சு. மானெல்லாம் வரலங்க. இவ்வளவு நேரம் காவல் கேக்குறீங்க. எனக்கு தெரியாதா? வரல நீங்க ஒரு சொல்ல சரியா போச்சா? மான் வந்துச்சு நீங்க சொல்ல சரியா போச்சா? பார்த்தது நானே. காவல் பார்த்தது நானே. உங்க காவல் சரியில்லை. உங்க வேட்டை சரியில்லை. ஏன் வேட்டை குறை சொல்ல நீங்க சொல்ல கூடாது. ஏன் காவல் சரியில்லைன்னு சொல்றது நீங்க யாரு? இப்ப நீங்க சரியா பாத்துருந்தா என்னத நீங்க பாத்துருப்பீங்க. நீங்க சரியான மான பாத்துறீங்கன்னா நான் காவல் பார்த்தே பாத்துருப்பீங்க. உள்ள போன மானை நீங்க பாத்துருப்பீங்க. இங்க பாருங்க தேவையில்ல பேச கூடாது. நீங்க அனாவசியமா பேச கூடாது. நான் இல்ல உனக்கு தெரியும் இருக்கேனா? நான் இருக்கிறவன இல்லைன்றா? நான் நீங்க இல்லன்னு சொல்ல விட்டு போறேன் நானு. அதுக்காக நீங்க இருக்குதா நான் ஆமா கூட்டிட்டு போய் காமிப்படா. அளவனன் பேசுற வாய்க்கு கேடு. அது உங்களுக்கு கேடு. உடம்பு கேடு. உள்ளக்கு கேடு. உள்ள ஜவள வந்து. அட கேளுமா. ஒரு விஷயம் நினைச்சுங்க. என்ன எதிர்த்து பேச ஆம்பளை கேட்டாலே எனக்கு பிடிக்காது. அது எனக்கு தேவையில்லை. சரிடா? ஏதோ 10 மணிக்கு ஆரம்பிச்சது வந்தீங்க பாடுனீங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு அதெல்லாம் சரித்தேன். ஆனா எப்ப நான் வந்துட்டோம் இனிமேல் நான் வச்சதான் சட்டம். அது நீங்களா நினைக்க கூடாது. பேச்சு அதுக்கு ஆமா போட்டு போயிட்டே இருக்கணும். சரி அத வேற யாரா நீ பாக்க ஆமா போடுங்க. அங்க போய் ஆமா போட சொல்லுங்க. பாக்கலாம். பாத்துக்குறோம். அதே பாக்கதே. இங்க வந்த மாதிரி உள்ள வச்சு அத சம்பளம் கொடுக்கணும் நாங்க. இருக்குடா நியாயம் வெளுத்து போச்சுடா சாயம்டா மாதிரி. அது உங்களுக்கு இப்ப கொஞ்ச நேரத்துல வெளுத்து வச்சிருக்கேன் சாயம். அதையும் பாக்கலாம். பாக்கல வரல. இருக்குன்னு சொல்லிட்டேன் நான் இல்லன்ட்டேன். மகன் தான் இருக்குதுன்னா எப்படி வரலாம்? இல்லாத எப்படி வரன்றே. என்ன? இல்ல என்னவா? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? என்னன்னு போமா போமா. பேச்ச குறச்சு வேலைய பாருமா. பேச்ச குறச்சு வேலை எடுத்து தேவை பாருங்க. இந்த மாதிரி போனா ஏன் போடமானு இருக்கு. அத பிடிக்காதே இதே தொங்கிக்கிட்டு வரீங்க மானன்னு. எது? மானு. மனசுக்கு பிடிச்ச விதமா மனுஷன் தேட முடியும். சரி வேணுமான அது மானதானே. 1000 இடம் இருக்கு சாப்பிடுறதுக்கு. விருப்பம் ஒரு ரொம்ப ருசியா இருக்கு அங்க சாப்பிட போமா. 1000 கணக்கு என்ன துணி விக்கிற இடம் இருக்கு. எங்க நல்லா இருக்கு அங்கதான் தேடி போமா. இது மனித இயல்பு. இத சொல்லணும்ன்ற அவசியம் உங்களுக்கு ஒண்ணு கிடையாது. ஏன்னா உங்க ஒப்பை விட்டு சொத்த கட்டவன் ரொம்ப தாய். பெரியவங்க ஆத்தாவோட சொத்த நம்ம அரசுத்து மாதிரி பெரிய ரோசை வந்து எந்த கோயில சத்தியம் பண்ண? நான் எந்த கோயில சத்தியம் பண்ண மானவரே. எங்க ஆத்தா விட்டு சொத்துன்னு சொல்லி. நான் ஆத்தாவோட சொத்தா இருந்தாலும் அப்பாவோட சொத்தா இங்க மானவரல நான் சத்தியம் பண்ணுவேன். அடிச்சு சொல்லுவேன் இந்த காளியம்மா கோயில சத்தியம் பண்ணுவேன். பொம்பளை வம்பளுக்கு ஆள் கிடையாது. ஆம்பளைகள்ட்ட விடாத நான் பேச மாட்டேன். வம்பு சேனலுக்கு வேண்டிய அவசியம் கிடையாது. இருமா நான் கேக்குறேன். இடம் யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். யாருங்க இந்த இடத்துல தலைவி? நானே. மக்கள் புறா. ஏன் மக்கள்? என்னுடைய இனம். சரி. என்னுடைய ஜாதிசன மக்கள். சொல்றேன் கேளுமா. மொத்தத்துக்கு அதிகபட்சமான ஒரு 30 ஆள் இருக்கும். அவ்வளவு அதுக்கு மேல இருக்காது. இந்த 30 ஆள்ல யாராவது ஒரு ஆள் எந்திரிச்சு புடிச்சுடுவா. மாலை எடுத்துருவாங்க. விடிய போதுங்க நீ போனே. நாங்க வாங்க சம்பளத்துக்கு உழைக்க வேணாமா? இல்ல இருமா அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. பாவம் ரொம்ப சிரமப்பட்டு கத்தி கிடக்குறீங்க எல்லாத்துக்கு ஆள் இல்லாத வேலையில. பரவாயில்ல 30 பேர் 30 விதமா பேசுறீங்க பாரு. அதுதான் நல்லா இருக்கு. இப்ப நான் என்ன கேக்குறேன்? நான் கதை முடிவு கொண்டு வந்துருங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்? இந்த கூட்டத்துல இருந்து யாரும் வந்துருச்சு அவர் மாதிரி சொல்லாம ஏப்பா நீ தேடி வந்து கிடையாது. நீ தேடி வந்தது இங்க கிடையாது. எங்க பொம்பளை பிள்ளை அது வந்து எங்க பொம்பளை பிள்ளை தேவையில்லாம மம்பளுக்காத. அதனால வேற இடத்த தேடிட்டு போயா. நீ தேடி வந்து கிடையாதுன்னு யாரா ஒரு ஆளை சொல்லுவாங்க பாருங்க. அவ தேடி வந்தது இல்ல என்கிட்ட மம்பளுக்கு கூடாது மாநிலம் சொல்லுங்க. மானிங்க இல்லையா அண்ணே என் கூட பிறந்த பொறப்பு நீ யாரும் நாடகம் பார்த்துருக்க விடிய விடிய ரொம்ப சந்தோஷம்னே. நீ ஒரு ஆள் நாடகம் பார்த்துருக்க மானிங்க இல்ல சரியா சொல்லி கேட்டீங்களா? நான் கேட்டுச்சா சரி சரி கூட்டத்துல எப்படி பார்க்கல அடிப்படை வந்து கதையும் கேட்கல.
அப்படின்னு சொன்னதுக்குமே அடையாளத்தை சொல்லும்போது பாட்டு பாடுனா அவங்க வந்த நேரம் ஓகேங்களா. நம்ம எவ்வளவு நேரத்தை இது பண்ணாலும் அந்த கதை முறைப்படி என்ன நடக்குமோ அதை நினைச்சாங்க. நாங்க உழைக்கணும்னா அந்த உழைச்ச காசு எங்களுக்கு நினைக்கணும். சத்தம் போட்டு சவுடாலு பேசுது அம்மா விடுவேனா உன்னை விடுவேனா விட்டு புட்டு பிட்டிக்கு வீணாக பேசுது சத்தம் போட்டு சவுடாலு பொண்ணு விடுவேனா உன்னை விடுவேனா விட்டு வீட்டுக்கு நான் போவேனா வேட்டை தத்துவம் தெரியுமா? என்ன வேட்டை தர்மம் என்ன தெரியுமா? வேட்டை தத்துவம் என்ன? கொண்டு வா இல்லனா கொண்டு வா. வேட்டைக்கு போனா வெறுங்கையோட வீட்டுக்கு திரும்ப கூடாது. ஏதாவது அடிச்சாது உயிர் அற்றாது கொண்டு வந்து உயிரோடயே பிடிச்சிட்டு வரணும். வேட்டை தர்மம் என்ன? வேட்டை தர்மம். அதாவது இரண்டு மான்கள் புணரும் பொழுது வேட்டையாட அடிக்க கூடாது. எந்த விலங்கையும் கொல்ல கூடாது. தாயும் சேய் நிற்கும் பொழுது அடிக்க கூடாது. ஆண் மிருகமும் பெண் மிருகமும் சந்தோஷமா இருக்கும்போது கெடுக்க கூடாது. நோய்வாய்ப்பட்ட மான்களை அடிக்க கூடாது. தெரியுதா? வயது முதிர்ந்த விலங்குகளை அடிக்க கூடாது. ஆமா, இதான் வேட்டையின் தர்மம். சரி, இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க வேட்டைக்கு வந்திருக்கீங்க, மான பாத்துக்கீங்க இல்ல? ஆமா. கூட்டமா நினைச்சா தனியா நினைச்சா? தனியா. தனியா தன்னந்தனி. சரி, தனியா தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தானே பூமுகமான் இனந்தெரியாமல் மயங்குவதென்று தெரியாமல் கலங்குவதென்று என்னமோ சொல்லுங்கள் தொட்டதால் உள்ளம் துடிக்கிறது. தன்னந்தனியாக நீ வந்த போது என்னை அறிந்தானே குடிக்கலையா? நான் வரலப்பா.
கூட்டமா நின்று அதுக்கு பாரியா உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணே, உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணே. சொன்னா அது சுகமில்லை கண்ணே, போதும் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கியே. நீங்க இல்லையா நாங்க சொல்லணும், அது நாங்க சொல்லணும், நீங்க எதுக்கு சொல்றீங்க? போதும் போதும் பாப்போம், போதும் போதும் நீங்க இந்த இடத்த விட்டு போங்க சொல்றது நானு. அது மாதிரி தெரிஞ்சு பேசுங்க. அனாவசியம் நீங்க பொம்பளை பிள்ளை பக்கத்துல வராது. ஏன் பொம்பளை பிள்ளை பார்த்தது இல்லையா? அங்க இருந்து பாருங்க பைக் இங்க இருக்கிறாரு. ஏன் சும்மா இருக்கும் கத்துற? அப்புறம் என்ன தெரியும்? நீங்க மான தெரியும் செய்யலையே, நீ கத்துனா ஒண்ணுமே செய்யறதுக்கு முன்னாடி தான் கத்துவாங்க. பாக்கல என்ன என்ன தப்பா நினைக்கல என்னைய? ஆமா நீங்க எதுக்கு என்ன தெரியும் சொன்னீங்க? நீங்க எதுக்கு நீங்க சொன்னீங்க? என்ன தெரியும் நீங்க? அண்ணே அத்த மகன் உன்னை காதலிச்சேன். சவுண்ட் கள்ளி குடிக்க கேக்க. நில்லடி நில்லடி சீமாட்டி
போடும் கண்கள் இரண்டில் விழுந்ததென்றி சீமாட்டி சீமாட்டி வில்லடி போடும் கண்கள் இரண்டில் விழுந்ததென்றி சீமாட்டி அப்படிதான் அடிக்கடி ஓடுற எதுவும் கண்ணிக்குள்ள மாட்டிக்கிற போறேன் கண்ணிக்குள்ள மாட்டவே மாட்டேன் அண்ணே ஓடி வயிறு கீழ அண்ணே எதுக்கு இது இந்த அவங்க வந்த வேடு மானை எல்லாம் தேடி வரலையா அப்புறம் அப்பளம்லாம் இல்ல நான் காலையில சொல்லுவாங்க காலையில வடை பாயசம்னா தனியா இருக்கு அந்த சாப்பிட்டு சொன்னார் பொண்ணத்தான் உங்க அத்தை மணி எனக்கு ரொம்ப நாள் அந்த ஆசை உனக்கு ஆசை வந்துச்சாரா அண்ணே எதிர் வீட்டுக்காரங்க ஓர பேச சாமியை கும்பிடு பாவம் தொலை அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் அன்பு மலர் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை பனி பெய்யும் மாலையிலே பழமுதி சோலையிலே ஆதியிலே கொடுத்த வரத்தின்படி உன்னை ஆட்கொள்ளும் காலம் வந்துவிட்டது. யாம் நடத்திய விளையாட்டுகள் இதுவும் என்றுமே முதலிடமும் முதல் தர்மம் எனக்கே கிடைத்தால் உங்களையே திருமணம் செய்து கொள்கிறேன். காதல் திருமணத்திற்கு ஆதரவு தரும் வகையில் உலகத்தோர் அனைவரும் வள்ளி தெய்வயானை என நினைக்கிறேன். போதும், சந்தோஷம். கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு கந்தல் காட்சி வந்து கந்தல் கருணிருந்து பள்ளி தெய்வானையுடன் அமற்றோடு பள்ளி தெய்வானையுடன் அமற்றோடு தங்கள் மயில் விளையாடும் பழமுயற்றோடு மயில் விளையாடும் பழமுயற்றோடு ஆறுபடை
பார்ப்பன உங்க வண்டி வேணும் பார்ப்பன உங்க முட்டி வேணும் உலகே நித்திய ராஜமுடனை ஸ்ரீராம சுவாமிக்கு இதுவரையிலும் எங்களது நாடகத்தை கண்டுகளித்த அன்பு சார்ந்த கிராம பொதுமக்களுக்கும் சுற்று வட்டாரந்து வருகிற 1400 பேருக்கும் தெளி தெளிவாக வெளியே வரை விகரமான முறையிலே ஒள்ளி ஒள்ளி அமைத்து கொடுத்த எங்களது கணேஷ் 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 ஒளி விளைத்தாளருக்கும் மனித கொடியை நல்ல உள்ளத்திற்கும் மற்றும் இங்கே ராமநாத மாவட்டத்திலிருந்து வருகிற மரியாதை கொடியே அண்ணன் மாயா உள்ள மாதவன் அவர்களுக்கும் எங்களது நாடக குடும்பத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தினுடைய தலை சிறந்த அமைப்பாளர் நமது பார்த்திபனூரில் டெய்லர் கடை வைத்திருக்கும் அன்பு டெய்லர் கடை வைத்திருக்கும் எங்களது பார்த்திபனூரிலிருந்து கமுதி செல்கின்ற வழியிலே செய்யாமங்கல் அங்கிட்டு வழிமறிச்ச அங்கிட்டு வழிமறிச்சான் எங்களது நாடக உலகத்தினுடைய துணை ராஜ நடிகர் வசதுக்குரிய அன்பு அண்ணன் வழிமறிச்சான் அன்பு முத்துச்சாமி இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அவள் சார்பாக நன்றி வணக்கம். அற்புதமான கிராமம், அன்பான மக்கள். 10 ஏக்கர் வயக்காடு இருந்தும் 10 பேரை காணும். காரணம் உங்கள் அன்பு. 10 பேர் பார்த்தாலும் 10 பேர் உண்மையிலே ரொம்ப அன்பானவர்கள், ஆசையானவர்கள். உங்களுக்கு நன்றி. நாடகம் ஆரம்பத்திலிருந்து முடிய வரை எந்த ஒரு காராச்சவும் இல்லாமல், கரைச்சலும் இல்லாமல், காராச்சவனா கடையில இல்லையா, ஆனா பரவாயில்ல. நம்ம ஊர்ல மத்த ஊர்ல நாடக நடிகர் 10 மணிக்கு டீ கேட்போம், 10 மணிக்கு தூக்குச்செடி தூக்கிட்டு போறாலும் 3 மணிக்கு தான் வருவார், சீமக்கரில் படுத்துக்கிறது. ஆனா நம்ம ஊர்ல பரவாயில்ல. இந்த மேடைக்கு இந்த டீ கடைக்கு நீங்க நடந்ததுக்கு துருவா நடந்தீங்கன்னா சென்னைக்கு போயிருவீங்க. நல்லா இருப்பீங்களா? நல்லது. ஒரு மக்கள் இந்த வருஷம் கண்டிப்பா நீங்க நிக்கிற பூமியெல்லாம் நெல் விளைஞ்சு செழிப்பா எல்லாரும் இருக்கணும். போயிட்டு வரோம். நன்றி சொல்லி